ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ.ஜி. எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். ஏழு தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 18வது அத்தியாயம். கப்பலின் வயிற்றுக்குள் இருந்த அந்த கருப்பின கைதிகளை அடிக்கடி மேல்தளத்திற்கு கொண்டு வந்து அவர்களின் உடல்களில் உப்பு நீரை ஊற்றி முரட்டு பிரஷால் பரபரவென்று தேய்த்து மீண்டும் அவர்களை இருட்டு குகைகளில் அடைப்பது வழக்கமாகிவிட்டது. அவர்களை சங்கிலிகளில் பிணைத்து அடைத்துவிட்டு வெள்ளைக்காரன் அங்கிருந்து சென்றதுமே அந்த கைதிகள் தமக்குள் குசுகுசுவென பேச ஆரம்பித்து விடுவார்கள். மெல்ல மெல்ல அவர்களிடையே கருத்து பரிமாற்றம் வேகமாக நடக்கத் துவங்கிவிட்டது. அவர்களின் வாய்களுக்கும் செவிகளுக்கும் இடையே செய்திகள் பறக்கத் தொடங்கின. வெவ்வேறு மொழிகளில் வெளிப்படும் செய்திகளை பல மொழிகளை அறிபவன் மொழிபெயர்த்து மற்றவர்களுக்கு சொன்னான். இந்த முறையில் வெவ்வேறு இருட்டறைகளில் விழுந்து கிடந்த அவர்களுக்கு பல புதிய சங்கதிகள் தெரியலாயின. அதனால் அவர்கள் மணிக்கணக்கில் கிசுகிசுத்தனர். அவர்களிடையே ஒரு நெருக்கமான சகோதரத்துவம் தோன்றியது. அவர்கள் பல்வேறு இனங்களை சேர்ந்தவர்களாயினும் பல்வேறு மொழிகளை பேசுபவர்களாயினும் எல்லோரும் ஒரே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்கள், ஒரே மக்களினத்தை சேர்ந்தவர்கள் என்னும் எண்ணம் அவர்களுக்குள் பலமாக வேரூன்றிவிட்டது. அவர்கள் எல்லோரையும் மேல்தளத்திற்கு இட்டுச் சென்றபோது அவர்கள் முன்னை போல் இல்லாமல் மிடுக்கு நடை நடந்தார்கள். அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது அவர்களில் பல மொழி தெரிந்தவர்கள் தம் வரிசையிலிருந்து விலகி வெவ்வேறு வரிசைகளில் சேர்ந்து கொண்டார்கள். இதனால் எல்லா கொட்டடிகளிலும் பல மொழி தெரிந்தவர்கள் இருக்க முடிந்தது. அப்படி அவர்கள் வரிசை மாற்றிக்கொண்டபோது வெள்ளைக்காரர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம், கருப்பர்கள் அனைவருமே அவர்கள் கண்களுக்கு ஒரே மாதிரியாக தோன்றுவதுதான். கேள்வி பதில்கள் ஆரம்பமாகிவிட்டன. நம்மை எங்கே கொண்டு போகிறாங்க? அந்த கேள்வி அறை முழுவதையும் ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. அதை சொல்கிறதுக்கு யார்? இதுவரை யார் திரும்பி வந்திருக்காங்க? வெள்ளைக்காரனுங்க தின்னுட்டு இருந்தால் எப்படி திரும்பி வர முடியும்? நாம் எல்லாம் இங்கே வந்து எத்தனை நாளாச்சு? வெளிக்காற்று உள்ளே வர இருந்த துவாரத்துக்கு பக்கத்திலே இருந்தவனுக்கு அந்த கேள்வி ஒளிபரப்பப்பட்டது. இரவு பகல்களை கணக்கிடுவதற்கு வாய்ப்புள்ளவன் ஒருவன் மட்டுமே. 18 நாளாச்சு. ஒரு நாள் குண்டாவை உலுக்கியடித்த ஒரு கேள்வி பக்கத்தில் இருந்தவனின் வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஜப்பூர் கிராமத்தவங்க இங்கே யாராவது இருக்காங்களா? இருக்கிறான், குண்டா கிண்டே என்று உடனே பதில் அனுப்பி வைத்தான். பதில் வருவதற்கு 1 மணி நேரமாயிற்று. அதுவரை குண்டா மூச்சு விடவும் மறந்து காத்திருந்தான். ஆமாம், அதே பெயர்தான். அந்த பெயரை சொல்லி வேதனையுடன் ஒலித்த அந்த ஊர் மத்தளத்தின் சத்தம் நான் கேட்டேன். குண்டா கேவி கேவி அழுது விட்டான். மல்லாக்க செத்து கிடந்த வெள்ளை சேவலை சுற்றி உட்கார்ந்து வேதனை தாழாமல் அழுது கொண்டிருந்த அப்பாவும் அம்மாவும் தம்பிகளும் துயர் செய்தி கேட்டதுமே அவர்களை துக்கம் விசாரிக்க வந்திருந்த ஊர் ஜனங்கள் அந்த செய்தியை ஒலிபரப்பிக் கொண்டே சோகமாக ஒலிக்கும் ஜலீஃபாவின் மத்தளம் அனைத்து காட்சிகளுக்கும் குண்டாவின் உள்ளத்திலே தோன்றி மறைந்தன. இந்த கப்பலிலே இருக்கும் வெள்ளைக்காரர்களை எல்லாம் கொல்ல வழி என்ன? இந்த கேள்வி பதிலை கேட்டு அடிக்கடி ஒளிபரப்பாகி பல நாட்கள் விவாதங்கள் நடந்தன. தேவையான விவரமும் பெண்களின் பாடலில் கிடைத்தது. கப்பலில் மொத்தமாக 30 பேர் வெள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். முதலில் 35 பேர் இருந்தார்கள். அவர்களில் 5 பேர் இறந்து போனார்கள். குண்டா படுத்து கிடந்த கொட்டடியின் அடிப்பாகத்தில் இருந்த இருட்டறையில் இருந்த சகோதரர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. அங்கே சுமார் 60 பேர் இருக்கிறார்கள். அந்த 2 அறைகளுக்கும் இடையே இருந்த சிறு சந்தின் வழியாக பேசிக்கொண்டார்கள். வெள்ளைக்காரர்களை எவ்வாறு கொல்வது, எப்போது கொல்வது என்பது குறித்து சர்ச்சை நடந்தது. அது பற்றி கருத்து வேற்றுமைகள் தோன்றின. என்னவானாலும் சரி, இந்த முறை தம்மை கப்பலின் மேல்தளத்துக்கு கொண்டு போகும்போது வெள்ளையரை தாக்க வேண்டியதுதான் என்றார்கள் சிலர். இல்லை, நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதே அவர்களை கொல்ல வேண்டும் என்றார்கள் மற்றும் சிலர். இதை பற்றி காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அவர்களில் ஒருவர் கம்பீரமான குரலில், என் பேச்சை கேளுங்கள். நாம் எல்லாம் வெவ்வேறு பாஷைகள் பேசினாலும் வெவ்வேறு இனக்காரங்களானாலும் நாம் எல்லாம் ஒரே மக்கள் என்பதை நினைவிலே வையுங்கோ. ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவங்க போல நாம் எல்லாம் இங்கே ஒன்றா இருக்கணும் என்றார். அனைவரும் ஆமோதித்தார்கள். அந்த குரலில் அனுபவம் நிறைந்திருந்தது. அதிகாரம் செறிந்திருந்தது.
அவர் அவருடைய கிராமத் தலைவராம். அவரே மீண்டும் பேசினார். நாம் எல்லாம் ஒப்புக்கொள்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் தாக்குதலுக்கு சரியான திட்டம் வகுக்கணும். அதை அனைவரும் அங்கீகரிக்கணும். அவர் கூறியதை எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். இதற்கு முன் தனக்கு தெரியாத தன் இனத்தவருடன் தொடர்பு ஏற்பட்டதற்கு குண்டா மிக மகிழ்ந்தான். அவனுக்கு இப்போது தன் அறையில் நிறைந்திருந்த அழுக்கும் துர்நாற்றமும் ஈரும் பேனும் எலிகளும் புலப்படவே இல்லை. எல்லாமே செவ்வனே நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று கலவரம் அடையச் செய்யும் செய்தி ஒன்று அவர்களுக்கு எட்டியது. கீழே அறையிலே எவனோ கருப்பு துரோகி ஒருவன் இருக்கிறானாம். மேல்தளத்தில் பாட்டு பாடிய பெண்களில் ஒருத்தி இதை வெளியிட்டாள். ஒரு கருப்பர் குழுவை கண்களுக்கு கருப்பு துணி கட்டி அந்த கப்பலில் ஏற்றுவதற்கு அந்த கருப்பு கருங்காலி செய்த உதவிக்காக அவனுக்கு வெள்ளைக்காரர்கள் சாராயம் கொடுத்ததை தன் கண்ணால் பார்த்ததாக அவள் கூறினாள். அவனை நன்றாக குடிக்க வைத்து சுயநினைவிழந்த பின் செம்மையாக உதைத்து கீழே அறையில் தள்ளிவிட்டார்களாம். அந்த துரோகி முகம் எப்படி இருக்கிறது என்பதை தன்னால் கச்சிதமாக சொல்ல இயலாதென்றும் அவள் தன் பாட்டில் தெரிவித்தாள். அறைக்குள் திரும்பிய பிறகு மீண்டும் குசுகுசுவென்று பேசிக்கொண்டார்கள். சில நாட்களுக்கு முன்பு செத்து தொலைந்த கருப்பு துரோகியைப் போல இவனும் வெள்ளையர் மொழி பேசுகிறானா? தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நம் திட்டங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு தெரிவித்து விடுவானா? குண்டா அந்த இருட்டில் மல்லாந்து படுத்து கருப்பு துரோகிகள் பற்றி சிந்தித்தான். அப்பா சொன்ன வார்த்தைகள் அவன் செவிகளில் எதிரொலித்தன. அவர் தனக்கும் லாமினுக்கும் ஊருக்கு வெளியே தனியே போக வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னார். அவர் சொன்ன சொல்லை தட்டாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். மீண்டும் அப்பாவின் பேச்சை கேட்கும் வாய்ப்பே இந்த பிறவியில் கிடைக்காது போலும் என்று எண்ணிய போது குண்டா இடிந்து போய்விட்டான். எல்லாம் அல்லாவின் அருள் என்றார் எல்லோருக்கும் மதிக்கும் அந்த பெரியவர். அந்த சொல் ஒருவர் வாயிலிருந்து அடுத்தவரின் செவிக்குள் நுழைந்து அலையலையாக ஒளிபரப்பாயிற்று. அதை கேள்விப்பட்டதுமே குண்டா அதை தன் பக்கத்தில் இருந்த தன் ஒலோஃப் தோழருக்கு தெரிவித்தான். ஆனால் அவர் தன் பக்கத்தில் இருந்தவனுக்கு சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டான். தான் கூறியது அவருக்கு சரியாக கேட்கவில்லையோ என நினைத்து குண்டா அந்த வாக்கியத்தை உரக்க கூவினான். உடனே ஒலோஃப் தோழர் அந்த கொட்டடியில் இருந்த அனைவருக்கும் கேட்கும்படியாக, இதுதான் உங்கள் அல்லா அருள்னா எனக்கு அந்த அல்லா வேணாம், சைத்தானையே கொடுங்க என்று கத்தினான். அறையின் ஒரு பக்கத்தில் இருந்த பல குரல்கள் அவர் பேச்சை ஆமோதித்தன. குண்டா நடுங்கி போய்விட்டான். இத்தனை நாள் தன் மதத்தை சேராதவனுடன் சேர்ந்திருந்தோமே என்று வருத்தப்பட்டான். அல்லாவின் மீது நம்பிக்கை என்பது அவனுக்கு உயிர் போன்றது. இதுவரை அவர் தன்னை காட்டிலும் பெரியவர் என்றே மதித்து வந்தான். இனி தம் இருவரிடையே எந்தவித ஒட்டும் உறவும் இருக்காது. 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.